பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஸ்தேவான் பொர்த்துனாத்து அகாயுக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாயிருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாயிருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள். ஆமேன். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதிய நிருபத்திலே எழுதப்பட்ட வசனங்களை நாம் வாசித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேச சித்தமாயிருக்கிறதை நாம் சற்று நேரம் தியானிப்போம். சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே என்று இந்த ஸ்தேவானுடைய காரியங்களை குறித்து பவுல் இங்கே சொல்கிறார். ஸ்தேவான் அவர் அகாயா நாட்டிலும் முதற் பலனானவர்கள் என்றும், அகாயா நாட்டு பகுதியில் அவர்கள் அந்த குடும்பமே ஒரு முன்மாதிரியாக இருக்குது. ஸ்தேவானும் சரி, அவங்க குடும்பங்களும் சரி, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை முழுவதுமாக ஒப்புவித்திருக்கிறார்கள். பரிசுத்தவான்களுக்கு, தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற பரிசுத்த கூட்டத்தார்களுக்கு அவர்கள் முழுவதுமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். பாருங்கள், சபையில் ஆண்டோட ஊழியத்தை செய்கிறவர்கள், மூப்பர்கள், இன்னும் தேவனுடைய வேலைகளை செய்கிற ஒவ்வொருவருக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆலோசனையாக புத்தி சொல்கிறார். இன்னும் ஸ்தேவான் பொர்த்துனாத்து அகாயு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாக இருக்கிறதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். பாருங்கள், நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாக இருக்கிறத வந்தவங்க செஞ்சுருக்காங்க. ஸ்தேவான், பொர்த்துனத்து அகாயு என்பவர்கள் வந்ததற்காக நான் சந்தோஷப்படுறேன். நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறதெல்லாம் அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். அப்படி வந்தவங்க பாருங்கள், உங்களோட ஆவிக்கும் என்னோட ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள். இப்படி ஆறுதல் செய்திருக்காங்க. நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்க வேண்டும். நமக்கு ஊழியத்தின் பாதையிலே, செல்லக்கூடிய வழிகளிலே, பாதைகளிலே நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், போராட்டங்கள், இடர்பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள் என்ன வந்த போதிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் செய்ய வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்து நமக்கு கொடுத்த பிரமாணம். பாருங்கள், அதை அவங்க கரெக்டாக செய்கிறாங்க. அந்த ஸ்தேவான், பொர்த்துனாத்து அகாயு அவர்கள் வந்தவங்க, அவங்க வந்தபோது எல்லாருக்கும் அது சந்தோஷமாகவும் இருக்குது. அதே சமயம் பவுல் செய்ய வேண்டியதாக இருக்கா, அது நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாக இருந்ததை அவர்கள் செய்திருக்காப்ப. அந்த கொரிந்து திருச்சபையார் என்ன செய்யணும்னு இருந்ததோ அதெல்லாம் இவர்களே வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. இன்னும் அவர்கள் பவுலோடைய ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும், அந்த கொரிந்து திருச்சபையில் இருக்கிற ஆவிக்கும் அவர்கள் ஆறுதல் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள். இவங்களை நீங்கள் அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க, அவங்களுக்கு ஒரு உரிமை கொடுங்க, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம், அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடமை கொடுங்க, அவங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் என்ன சொல்ல விருப்பமாக இருக்கிறார் என்றால், ஸ்தேவானுடைய வீட்டார் அவர்கள் முதற் பலனானவர்கள் ஆண்டவருக்குள்ளே நாம் எப்பொழுதும் நாம் ஆண்டவரை தேடுகிறதிலே நாம் முழுவதுமாக முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவதற்கு நாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நாம் தேடுவோம் என்றால், நம்மளை மற்றவர்கள் பார்க்கும்போது நம்மளை முதற் பலனானவர்களாக நமக்கு கூறிய கனத்தை தேவன் மற்றவர்கள் மூலமாக அவர் கொடுக்க விரும்புகிறார். பாருங்கள், இந்த ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டில் உள்ளவர்கள் முதற் பலனானவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் பரிசுத்தவான்களுக்காக ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை முழுசாக ஒப்புவிச்சிருக்காங்க. பரிசுத்தவான்கள், தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள், ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறவர்களை அவர்கள் முழுவதுமாக அந்த ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை முழுவதுமாக அவங்க அர்ப்பணிச்சிருக்காங்க.
அப்போ நம்மளும் இந்த ஸ்தேவானுடைய வீட்டார் எப்படி இருந்தாங்களோ அதன்படி நாம் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இப்படிப்பட்டவர்கள் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இதே போல் அவங்க வந்து ஆண்டவர் ஊழியத்தை முழுதுமாக ஒப்புடுத்து செய்யும்போது மற்றவர்கள் எல்லாம் அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்னு சொன்னபடி நாம் சபையிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்க வேண்டும். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் விசேஷத்த பாத்திரமாய் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஊழியத்தை நாம் எந்த விதத்தில் வேணாலும் செய்யலாம். மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்ணாலும் சரி, ஆராதனை நடத்தினாலும் சரி, இல்லை அங்கே உள்ள சேரை எடுத்து போட்டாலும் சரி, இந்த கேபிளை சுற்றி எடுத்து வச்சாலும் சரி, எல்லாம் ஊழியம்தான். கடைசியாக சர்ச்சை க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சு இது பண்ணுறது எல்லாமே ஊழியம்தான். அப்போ ஆண்டவர் பார்வையில் எல்லாத்தையும் ஒரு போல பார்க்கிறார். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கனம் பண்ணி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து, அனுசரித்து, கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று தேவன் ஆவியானவர் நம்மளண்டையிலே இதை வெளிப்படுத்துகிறார். இன்னும் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் உடனே கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று புத்தி சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கணும்னு ஒரு ஆலோசனையாக புத்திமதியை சொல்லுகிறார். இன்னும் ஸ்தேவான், பொர்த்துனாத்து, அகாயு என்பவர்கள் வந்ததுக்காக சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாக இருக்கிறதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். பாருங்கள், அந்த கொரிந்து திருச்சபையார் அந்த வந்திருக்கவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்னு நினச்சாங்களோ அதை அவங்களே செஞ்சுருக்காங்க. அப்போ ஒரு ஊழியம் பண்ணுறவங்க தன்னை கனம் பண்ணணும், தனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், தன்னோட காரியங்களை அவங்க ஏற்றெடுத்து பண்ணணும்னு எதிர்பார்க்காம அவங்க என்னென்னலாம் மற்றவங்கள்ட்ட என்ன நம்ம எதிர்பார்க்கமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். ஆமென். அதே தான் அந்த ஸ்தேவான் அவங்களோட கூட வந்தவர்கள் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. பாருங்கள், அவங்க அப்படி அவங்க மற்றவர்களுக்கு சாட்சியாக அவர்கள் எப்படி இருக்கிறார்கள். அவர்கள் என் ஆவிக்கும் உங்களாவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். அவர்கள் மற்றவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை இவர்களே செய்ததோடு மட்டுமல்லாமல் மற்றவர்கள் எல்லாருக்கும் ஆறுதல் செய்கிறவர்களாக, ஊழியத்தில் ஒரு உற்சாகப்படுத்தும்படியாக, மற்றவர்களை தூண்டி தட்டி எழுப்பும்படியாக, ஒரு ஆவிக்குரியத்தில் வளர்ச்சிக்கு அவங்க ஊன்றுகோலாக அவர்கள் ஆறுதல் செய்தார்கள். நாம் அநேக தரம் ஏதாவது ஒரு சம்பவம் நமக்கு மனதை கஷ்டப்படுத்துவது என்றால் நாம் சோர்ந்து போகிறோம், பலவீனப்பட்டு போகிறோம். அப்போ சோர்ந்து போகிறவர்களுக்கு பலனை கொடுக்க வேண்டும். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒருவரை கொண்டு ஒருவர் ஆற்றி தேற்றி ஆறுதல் தந்து நடத்துகிறார். அப்போ ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறான்ற உணர்வோடு நாம் செயல்படுவோம் என்றால் நாம் மற்றவர்களுடைய பாரத்தை, கஷ்டத்தை பார்க்கும்போது அது நம்மளுடைய பாரமாக நினைத்து அவர்களுக்கு ஆறுதல் செய்து அவர்களுக்கு முடிந்த அளவு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்வோம். இதை தான் இவர்கள் செய்தார்கள். இந்த ஸ்தேவான் மற்றும் அவர்களோடு கூட வந்தவர்களும் அதுபோல தான் ஆண்டவர் உங்களிடம் என்னென்றில் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களை நீங்கள் அங்கீகாரம் பண்ணுங்கள், அவங்களை கனப்படுத்துங்கள், அவங்களுடைய தேவைகளை நீங்கள் பொறுப்பெடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் நாம் மற்றவர் மீது அன்பு, இரக்கம், கிருபையை காண்பிக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் தேவனுடைய திருச்சபையிலே ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிற உண்மையான ஊழியக்காரர்களை நாம் கனப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு தேவையானதை நாம் செய்து கொடுக்க வேண்டும். அவர்களை நாம் எப்போதும் அங்கீகாரம் பண்ண வேண்டும். இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எதிர்பார்க்கிறார். நாம் இந்த சிந்தையோடு ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மளோடும் பேசியிருக்கிறார். நாம் இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றி அப்பா, இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த 2026 வருஷத்தில் ஆண்டவரே 4வது மாதமாகிய ஏப்ரல் மாதத்தின் 27ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, அந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டில் முதல் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவன்கள் கூலிஞ்சை முடிக்க தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் நாங்கள் அறிந்தபடி ஆண்டவரே, அப்பா, இந்த குடும்பம் அநேகருக்கு சாட்சியாக நடந்தது போல அப்பா, நானும் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு ஆண்டவரே கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். ஆவியானவரின் ஆழ்த்தத்து முடிகிற எங்களுக்குள்ளே உலாய் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எங்களை காண்கிறவர்கள் உண்மை காண வேண்டும் ஆண்டவரே. அப்பா சோத்திர கத்தாவே, நாங்கள் ஆண்டவரே அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக ஊழியத்துக்கு ஆண்டவரே நாங்கள் முழுவதுமாக அப்பா ஊழியக்காரர்களை நாங்கள் ஆண்டவர் கனம் பண்ணும்படியாகும், அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்க முடியாகும் ஆண்டவர். ஊழியத்துக்கு எங்களை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணித்து ஒப்புக்கிற பிள்ளைகளாகும் ஆண்டவரை செயல்பட எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறவர்களை நாங்கள் ஆண்டவரே எப்போதும் கனம் பண்ணும்படியாக அவர்களை அங்கீகாரம் பண்ணும்படியாக ஆண்டவரே எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேத வசந்த மூலம் எங்களோடு நீர் பேசினீர் அப்பா. நன்றி அப்பா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்க கிருபைக்கே ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. எங்களே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். நாமும் ஒன்றே மகிமைப்பட்டும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன் ஆமேன்.